அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. ஒரு நாளும் நம்மளுடைய ராசியுடைய பலனை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நல்லது நடக்கலனாலும் கெட்டது நடக்காமல் நம்மளை தற்காத்து கொள்ளலாம். ஏன்னா ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ராசிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஜாதகருக்கு மாறுதல் வரும். லக்னத்தை பொறுத்த மட்டும் 90% பொருந்தப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 12ஆம் ராசி மீனராசி. மீனராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை விற்கிறவங்க, மீன், இறைச்சி விற்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் இன்று நாள் சுமாரான நாள். பொறுமையை கடைப்பிடிக்கணும். பயம் அதிகமாக வரும். அதே போல் இந்த மகர ராசியும் கும்பராசியும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புண்டு. இந்த விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பான நாள். அதாவது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். அதே போல் நன்மைகளும் அதிகமாக நடக்கும். அதே போல் உங்களுடைய ஆசைகளும் நீங்கள் எதை எண்ணி ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாள். மிகவும் திருப்திகரமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். இந்த நாளை பார்த்தீங்கன்னா உடல் சோர்வும் மன சோர்வும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள். அதே போல் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. இப்போ சிம்ம ராசிக்கு கன்னி ராசியை பார்த்தீங்கன்னா சுமாரான நாள் கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அடுத்த உதவி, அனுதாபம், கருணை, பரிவு இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ஏற்படக்கூடிய நாள் இது. அதே போல் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் உடல் அசதியும் மனவேதனையும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. உணவு கட்டுப்பாடு தேவை. கடகராசியை பொறுத்த மட்டும் அடுத்த ஆதரவு தேவைப்படுகிறது. அதனால் எச்சரிக்கையாக இருந்து இதனால் செலவு செய்யுங்க. இது கடகராசிக்கு முழு சந்திராசனக்குது. எச்சரிக்கை இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். மிதுன் ராசிக்கு பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியோட ஒற்றுமை இருக்கும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை வரும். ரிஷப ராசிக்கும் மேச ராசிக்கும் மிகவும் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். ஆனால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாளை நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா இந்த மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த கடகராசிக்கு சந்திராசி இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க. அப்போ தான் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து